நேட்டிவ்ல தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜ்லேயே தான் நான் காலேஜில் ஓபியில கற்றுக்கிறத வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து எந்த ஒரு அப்டேஷனுமே இல்லாமல் நமக்கு தெரிஞ்சதை வச்சு மட்டும்தான் நாங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து கைனகாலஜி கேசஸ் ஹேண்டில் பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்பிளைன் டிபார்ட்மெண்ட் இங்கெல்லாம் ரெஃபர் பண்ணனால அந்த கைனி கேஸ் வரும்போது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். நம்ம இப்படிதான் மோஸ்ட் போய் அவங்களுக்கு வந்து ரொம்ப கவுன்சிலிங் கொடுத்து நல்ல மெடிசன்ஸ் கொடுத்து எவ்வளோ கேர் கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபையே ஆகவே மாட்டாங்க. அப்போ வந்து எனக்கு அந்த கைனகாலஜி கேசஸ் கேஸ் வருவாங்க. அதை பார்த்தாலே அவங்க எமோஷனலாக ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக ரொம்ப எனக்கே எமோஷனலாக ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். நம்மளால எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாதா, இவ்வளோ இதுவாக இருக்கு பேசாம நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சு அவ்வளோ சைடு போய் இன்னும் நம்ம நல்லா டெவலப் பண்ணிருக்கலாம். நம்ம 12th கொஞ்சம் கம்மியா படிச்சனால சரி இப்போ நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாம இருக்குது அப்படிலாம் ரொம்ப யோசிச்சு ரொம்ப ஸ்ட்ரகிளா. அதாவது கைனகாலஜி பத்தி ஒரு 0 ஐடியாவே இருந்தாங்க. இங்க வந்தவுடனே அதை விட பெஸ்ட் வந்து நம்ம சித்தால வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜிஓ அந்த கைனகாலஜி டிபார்ட்மெண்ட்டே அனாட்டமிக்கலா, பிசியாலஜிக்கலா, சைக்காலஜிக்கலா, ஸ்பிரிச்சுவலா, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனா, டயட்ல எல்லாத்தையும் ஹோலாவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸை சிம்பிளா அண்டர்ஸ்டாண்டபிளா ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டோட குரூப்ஃபுல்லா ஒரு 100% நம்மளாலே இதை சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு 1 டேலயே சாரும் மேமும் டீச் பண்ணி கொடுத்தீங்க. அது ரொம்ப தேங்க்ஸ் மேம். இன்னும் அடுத்த பேட்ச்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுக்கிட்டு எல்லாமே அவங்களோட நாலேஜை வந்து நல்லா அப்டேட் பண்ணிக்கணுன்றது எனக்கு வந்து ஃபுல் ஹோப் கிடைச்சிருக்கு மேம். எனக்கு வந்து இப்போ நிறைய பேர் ரொம்ப இன்டர்டெயினாக ஷேர் பண்ணுற மாதிரி எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் ரொம்ப இது பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு வந்து நம்மளால நம்ம நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம காஸ்ட் எஃபெக்டிவா ரொம்ப சிம்பிளா வெறும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் டயட் சின்ன சின்ன விஷயத்துல வந்து நம்மளால ஓவர் கம் பண்ணி அவங்க சக்சஸ் பண்ணி கொடுக்க முடியும். நம்மளால ஒரு 10 பேஷண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்மளும் ஒரு ஃபுல் டாக்டரா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுன்ற ஒரு ஃபுல் ஹோப் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து நான் காட்ஸோட பிளஸிங்கை தான் நினைக்கிறோம். சாரும் நீங்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோம். இன்னொரு லோக்கலாக நம்ம நேட்டிவ்ல இருந்துட்டு நமக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு மட்டும் இது பண்ணுறது வந்து எந்த ஒரு அப்டேஷனுமே இல்லாம அப்படியே போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப பார்த்தா ஒரு எப்படி சொல்றது, இன்னொரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கோர்ஸ் வந்து அடுத்த ஒரு டிஜிஓ அப்படிங்கிற அந்த ஒரு கோர்ஸ் நம்ம கற்று கான்ஃபிடென்ட்டா ஃபுல்லா தரவா படிச்ச மாதிரி ஒரு ஃபுல் ஹோப் எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த கைனகாலஜி டைப்பிங் சைட்லாக மெடிசன்ஸ் இதெல்லாமே பெருசா கொடுக்கும்போது நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த டிபார்ட்மெண்ட்டை கேட்டு கன்சல்ட் பண்ணி அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ வந்து சிம்பிளா ஒரு டெய்லி எனக்கு ஃபுல் ஐடியாவே கிடைச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம். அது ஒரு ஸ்பெஷலா கைனகாலஜி அப்படிங்கும் போது நம்ம அடுத்த ஒரு 20 வருஷம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா ஹாப்பியா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ சார்.